அவரோட மனசு சுத்தமானது. பேராசையும் இல்ல, ஆர்ப்பாட்டமும் இல்ல. சின்ன லோட்டா நிறைச்சது. எல்லாரோட பசிய போக்குற அன்னத்தை பசியோட இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் மறிச்சு துணையா. பேராசை பிடிச்சவன் கேட்டான் தங்கம், அவனுக்கு கிடைச்சது சேரு. பாடத்தை கத்து கொடுக்குது இந்த அழகான கதை. நல்ல மனசுடையவங்க கிட்ட கடவுள் என்னைக்கும் நிரந்தரமா இருப்பாரு. ராமு தன்னோட அம்மா கூட ஒரு சின்ன வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்தான். வாசல் என்னமோ சின்னதாவும் ஒரு மாதிரியாவும் இருந்தது. பாதி அணிஞ்சிருந்த அடுப்பு தான் இருக்கு. அப்புறம் மூலையில சில மண் பானைகள் இருந்தது. ராமு தன்னுடைய கையில கோதுமை பறிக்கைகள எண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் மெல்லமா பெருமூச்சு விட்டான். அப்பதான் போலா உள்ள வந்தான். அவனோட கையில ஒரு சின்ன முள்ளங்கி இருக்கு. அத அவன் எப்படி பிடிச்சிருந்தான்னா, ஏதோ புதையல் கிடைச்ச மாதிரி கொண்டு வந்தான். அவன் நினைச்சான் இது மூலமா அவங்களோட பசி கொஞ்சமாவது குறையும்னு. ராமு சந்தோஷமா இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணான். ஆனா நிலைமை அவ்வளவு சுலபம் இல்ல. கிராமத்துல வேலை கிடைக்கிறது குறைஞ்சு போச்சு. அப்படியே வேலை கிடைச்சாலும் அவங்களுக்கான கூலி சீக்கிரமா கிடைக்கிறது இல்ல. கடனும் அதிகமாக்கிட்டே போகுது. அங்க சேட்டு தன்ராஜோட மிரட்டலும் பாவம் அவங்க தலையை சுத்திக்கிட்டு இருந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, ராமுவால அவரோட கடனை அடைக்க முடியலன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொன்னாரு. ராமு கண்ணா, நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல வேற. எவ்வளவு நாளைக்கு தான்ப்பா இப்படி வெறும் வயித்தோட இருக்க முடியும்? அம்மா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறமா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு ராஜ பரிபால சாப்பாடு. பாதி முள்ளங்கி உங்களுக்கு, பாதி முள்ளங்கி எனக்கு. அப்பதான் திடீர்னு சேட்டு தன்ராஜ் கல்லு முனிமை கூட்டிக்கிட்டு ராமுவோட வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தாரு. கல்லுவோட கையில ஒரு தடியா கணக்கு புத்தகம் இருக்கு. அப்புறம் அவனுடைய முகத்துல ஒரு லேசான சிரிப்பும் தெரிஞ்சது. சேட்டு தன்ராஜ் உள்ள காலடி எப்படி எடுத்து வச்சாருன்னா அந்த மண்ணும் அவருக்கு சொந்தம் போல. அவர் அந்த குடிசைய நாலாபுறமும் சுத்தி பார்த்தாரு. அவரோட பார்வையில திமிரும் தெரிஞ்சது. அப்புறம் ஒரு விசித்திரமான சந்தோஷமும் இருந்தது. ஏதோ அடுத்தவங்களோட பயத்தை பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி. ராமு உடனே அவரை பார்த்ததும் மரியாதையோட கைய குப்பி நின்னான். ஆனா சேட்டோட குரல் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப நக்கல் நிறைஞ்சிருந்தது. அங்க கல்லு முனியும் ரொம்ப புத்திசாலித்தனத்தோட கணக்கு புத்தகத்தை திறந்தான். அவன் விரலால பக்கங்களை திருப்பிக்கிட்டே கணக்கு பார்க்க ஆரம்பிச்சான். போலா தைரியத்தோட ராமு பக்கத்துல நின்னுட்டு இருந்தான். ஏதோ அவனுக்கு பாதுகாப்பா நின்னுட்டு இருந்தான், அவனை காப்பாத்த போற மாதிரி. ஆனா ஒவ்வொரு முறையும் சேட்டு அவனை முறைச்சு பார்க்கும்போது அவனுடைய தைரியத்தை கொஞ்சம் இழந்துருவான். பின்னாடி நின்றுட்டு இருந்த அம்மா இதெல்லாத்தையும் கவலையோட பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன ராமு, எப்போ என்னுடைய கடனை தீக்க போற? சேட்டையா, இன்னொரு 2 நாள் கொடுங்க, நான் எப்படியாவது உழைச்சி உங்க கடனை தீர்த்துறேன். 2 நாளா? இங்க பாரு ராமு, நீ 2 நாள் 2 நாள்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 2 மாசத்தை ஓட்டி இருக்க. ராமு, கோயில்ல நான் கருணையை காட்டுறது உண்டு, இந்த கடன் கொடுக்கற வியாபாரத்துல இல்ல. நாளைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள பணத்தை கொடுக்குறேன்னா இந்த குடிசை எனக்கு சொந்தம். சேட்டையா, நாங்க ரொம்ப ஏழைங்க, ஆனா மோசமானவங்க இல்ல. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஐயா. அம்மா, எனக்கு இந்த கண்ணீர் வேண்டாம், பணம் தான் வேணும். சேட்டு கண்ணீர் வியாபாரம் பண்ற கடையை திறந்தா நாமளும் பணக்காரன் ஆயிடலாம். என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் பசியில பஜனை பாடிட்டு இருந்தேன். ஞாபகம் வச்சுக்க, நாளைக்கு தான் கடைசி நாள். சேட்டு தன்ராஜ் கல்லு முனிமோட திரும்பி அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ராமு கவலையோட நின்றுட்டு இருந்தான். அவனுடைய முகத்துல கவலை ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராமு கிராமத்தோட ஆளே இல்லாத ரோட்ல நடந்துகிட்டு இருக்கான். அவனுடைய கையில ஒரு கோழியும் ஒரு கயிறும் இருந்தது. அவன் என்ன நினைச்சான்னா, சூரியன் மறையறதுக்குள்ள ஏதாவது வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சான். அந்த பாதை ஒரு பழைய ஆலமரம் வழியா கடந்தது. போலாவும் அவன் கூடவே நடந்து வந்துட்டு இருந்தான். அவன் விடாம பேசிக்கிட்டே போனான். ராமு கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா பாவம் அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கலன்னு போது. அப்புறம் போலாவும் மெல்ல மெல்ல அமைதியாயிட்டான். ஆல மரத்தடியில போய் சேர்ந்ததும் ராமு அப்படியே நின்னுட்டான். அப்புறம் ஒரு கல்லு மேல போய் உட்காந்துட்டான். இப்போ அவனுடைய முகத்துல மறைஞ்சிருந்த கவலை ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. போலா மறுபடியும் அவனுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா இந்த தடவை அவனுடைய வார்த்தைகள் கூட ராமுவோட மனசை லேசாக்கல. போலா,
நான் யாருக்கு கெடுதல் செஞ்சேன்? இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. ஆனா பாவம் எங்க அம்மா ஏன் இப்படி கஷ்டப்படணும்? அவரோட மேல இருக்கிற கடவுள் சில நேரங்களில் லேட்டா தான் கேட்பாரு, ஆனா நிச்சயமா கேட்பாரு. அப்படி அவர் காதுல விழுதுன்னா ஏன் இன்னும் அமைதியா இருக்காரு? ஒருவேளை இப்படி இருக்கலாம், நீ ரொம்ப மெதுவா பேசுற போல இருக்கு, கொஞ்சம் சத்தமா தான் கேட்டு பாரேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கடினமா உழைக்கிறேன், ஆனா எங்க அம்மாவுடைய குடிசையை பறிச்சிடாதீங்க. அப்பதான் காற்று வீசுச்சு. அப்புறம் அரச மரத்துல இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதும் ராமுவும் போலாவும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்பதான் அந்த மரத்துக்கிட்ட ஒரு மர்மமான சாது பாபா கண்ணுக்கு தெரிஞ்சாரு. அவரோட கண்கள் அமைதியா இருந்தது, தாடி நீளமா இருக்கு. அப்புறம் அவரோட ஸ்வபாவம் ரொம்ப அமைதியா இருக்காம இருக்கு. அவரோட கையில ஒரு பழைய பித்தளை லோட்டா இருந்தது. அது கொஞ்சம் உடைஞ்சு போய் தூசி படிஞ்சு இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தது. ராமுவும் போலாவும் ஒருத்தர் அதிர்ந்து போய் பார்த்தாங்க. போலா ஏதோ மெல்லமா சொல்ல வந்தான், ஆனாலும் அவனோட முணமுணப்பு கூட ரொம்ப தெளிவா கேட்க ஆரம்பிச்சது. சாது பாபா ரொம்ப அமைதியா ராமுவை பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவன்கிட்ட தண்ணி கேட்டாரு. ராமு கொஞ்சம் தடுமாறினான், ஏன்னா பாவம் அவன் கையில எதுவுமே இல்லை. ஆனாலும் அவன் பக்கத்துல இருந்த குளத்துக்கிட்ட ஓடினான். அந்த லோட்டால சுத்தமான தண்ணீரை எடுத்தான். அப்புறம் அதை தன்னோட கையில பாதுகாத்து அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான். சாது பாபா சிரிச்சாரு. அவருக்கு தண்ணியை விட அதிகமா ராமு அந்த தண்ணீரை கொண்டு வந்த பாவனை அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. உன்னுடைய கை வெறும் கையா இருக்கு, ஆனா உன்னுடைய மனசு நிறைஞ்சிருக்கு. பாபா, ஒரு ஏழை மனுஷங்கிட்ட இதயம் தவிர வேற என்னதான் இருக்கும்? ஆனா சில நேரத்துல அதுதான் பெரிய பொக்கிஷமா இருக்கும். சாது பாபா அந்த லோட்டாவை எடுத்தாரு. அப்புறம் அத ராமு கையில ஒப்படைச்சாரு. இத வச்சுக்க. இது ஆனா பாபா, இத நான் எப்படி வாங்கிக்க முடியும்? இது சாதாரண லோட்டா இல்ல, இது நல்லவங்களுக்கு மட்டும்தான் துணையா இருக்கும். அவங்க மனசுல பேராசை இருக்க கூடாது, சேவை மனப்பான்மை இருக்கணும். இத தண்ணீரால நிற, அப்புறம் தேவைப்பட்ட சமயத்துல பிரார்த்தனையோட இத பயன்படுத்து. பாபா, இதுல இருந்து தங்கம் வருங்களா? யாருக்கு தங்கம் மட்டும்தான் தெரியுதோ அவங்களுக்கு அந்த அற்புதம் தெரியாது. போலா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சான். ஆனா ராமு ரொம்ப ஆர்வத்தோட அந்த லோட்டாவை கையிலேயே பிடிச்சு வச்சிருந்தான். ராத்திரி ரொம்ப பலவீனமா அம்மா படுக்கையில படுத்து இருந்தாங்க. ராமுவும் போலாவும் எதிர்க்க வச்சிருந்த அந்த லோட்டாவை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ தீர்க்க முடியாத ஒரு சவாலை போல. அந்த லோட்டா பழசாவும் சாதாரணமானதாவும் இருக்கு. போலா அதை 4 பக்கமும் சுத்தி பார்த்தான். அதை லேசா தட்டி பார்த்தான், லேசா மோர்ந்து பார்த்தான். அப்புறம் காதை வச்சு கேட்கறதுக்காகவும் முயற்சி பண்ணான், அது உள்ள ஏதாவது இருக்கா இல்லையான்னு. அப்பதான் ராமுவுக்கு சாது பாபா சொன்னது ஞாபகம் வந்தது. அவன் அந்த லோட்டால தண்ணியை நிறைச்சான், கண்ணை மூடிக்கிட்டான். அப்புறம் உண்மையான மனசோட பிரார்த்தனை செஞ்சான். அவன் பணம் கேட்கல, அம்மாவுக்கு உணவும் அவங்களுடைய கவலையிலிருந்து வெளியே வரணும்னு வேண்டிக்கிட்டான். அவன் மெல்ல மெல்ல தண்ணீர் அந்த லோட்டாவில் ஊத்தும் போது அப்ப அந்த தண்ணீர் மின்னிக்கிட்டே அரிசி பருப்பா மாற ஆரம்பிச்சது. அந்த லோட்டா லேசான வெளிச்சத்துல மின்ன ஆரம்பிச்சது. இத பார்த்துட்டு 3 பேரும் சில நொடி அமைதியாயிட்டாங்க. போலா இந்த அற்புதத்தை பார்த்து அதிர்ந்து போனான். அட அட, இது தண்ணீரா இல்ல வேற ஏதாவதா? ராமு, என்னப்பா இது? அப்போ பாபா சொன்னது உண்மைதான் போல இருக்கு. கடவுள் இன்னைக்கு நம்ம வீட்டு அடுப்ப பத்த வச்சுட்டாரு கண்ணா. ராமு, அப்போ தினமும் நமக்கு விருந்து சாப்பாடுதான். பூரி, அல்வா, கச்சோடி, ஜிலேபி, இன்னும் திடீர்னு லோட்டா சமைக்கிறத நிறுத்திடுச்சு. மறுபடியும் எல்லாமே சாதாரண தண்ணீரா மாறிடுச்சு. ஐயோ, இதுக்கு கோபம் வந்துடுச்சோ? அநேகமா இதுக்கு தேவை மட்டும்தான் பிடிக்கும் போல இருக்கு, பேராசை பிடிக்காது. கண்ணா, இத ஒரு வரமான்னு நினைச்சு பாதுகாத்து வச்சுக்கப்பா. பரீட்சைன்னு நினைச்சு இத பயன்படுத்திக்க. ராமு சரின்னு சொல்லி தலையை அசைச்சான். இதோட அன்னைக்கு இரவு அங்கேயே முடிவடைஞ்சது. மறுநாள் பொழுது ஒரு புது சக்தியோட பிறந்தது. ரொம்ப நாள் பட்னியா இருந்ததுக்கு அப்புறமா அம்மா அடுப்புல சமைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் உணவோட வாசனை தெருவெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. போலாவால தன்னோட சந்தோஷத்தை தாங்கிக்க முடியல. ராமு அவன்கிட்ட என்ன சொன்னான்னா, அந்த லோட்டா விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா.
ஆனா போலாவோட முகமே அப்படிப்பட்டது. அவனால எந்த ஒரு ரகசியத்தையும் மறைச்சு வச்சுக்க முடியாது. போலா, உன்னால ஒரு விஷயத்த கூட மறைச்சு வச்சுக்க தெரியாதா? கவனமா இரு. இத பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியக்கூடாது. ராமு, நான் சத்தியமா சொல்றேன், யாருக்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். உன் சத்தியத்தை விட உன் முகத்தை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கவலையே படாத, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அதுக்குள்ள அம்மா அவங்களுக்காக சுட சுட கிச்சடி கொண்டு வந்தாங்க. 2 பேரும் அதோட வாசனையை உணர்ந்தாங்க. அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அம்மா பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்களோட முகத்துல ஒரு அமைதி தெரிஞ்சது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ராமுவும் போலாவும் வேலையை தேடி புறப்பட்டாங்க. ராமு தன்னோட கையில அந்த லோட்டாவையும் எடுத்துட்டு போனான். வழியில ஒரு வயசான மரம் வெட்டி மரத்துக்கடியில ரொம்ப பலவீனமாவும் பசியோடவும் இருந்ததை பார்த்தாங்க. ஐயா, என்ன ஆச்சு? நல்லா இருக்கீங்கல்ல? என்ன கண்ணா சொல்றது, பசினால நிலைமை மோசமா இருக்கு. ஒருவேளை சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ராமு மறுபடியும் அந்த லோட்டாவை பயன்படுத்தினான். அவன் மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான். அப்புறம் அந்த லோட்டா மூலமா அவ்வளோ உணவு வந்தது. அதை அவனால அந்த வயசான மரம் வெட்டிக்கு கொடுக்க முடிஞ்சது. அதே சமயம் கல்லு மூணையும் எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்தான். அவனால விஷயத்த முழுமையா புரிஞ்சுக்க முடியல. ஆனா இதை கண்டிப்பா அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதாவது அந்த லோட்டால ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. அடேங்கப்பா, இங்க விவசாயம் செய்யாமலே பயிரெல்லாம் விளையுது. இந்த விஷயம் சேட்டையாக்கு பிடிக்கும். இதை பார்த்துட்டு கல்லு முனியும் அங்க இருந்து அமைதியா போயிட்டான். மாளிகைக்குள்ள சேட்டையா தன்ராஜ் சோஃபால உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் கல்லு முனியும் அங்க வந்தான். அப்புறம் பளபளங்கிற தரையில அவன் வழுக்கிட்டான். சேட்டையா அவனுடைய இந்த செய்கையை பார்த்து முதல்ல அவனை திட்டினாரு. ஆனா கல்லு சீக்கிரம் சீக்கிரம் முன்னாடி வந்து சேட்டு தன்ராஜுக்கு சொல்ல ஆரம்பிச்சான். அதாவது அவன் என்ன பார்த்தான்னு. சேட்டையா, நான் என்னுடைய கண்ணால பார்த்தேன். அந்த லோட்டா தண்ணீர் உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பொய் சொன்னேன்னா நாக்கை இழுத்து வச்சு வெட்டிடுவேன். ஐயோ சேட்டையா, இதுல நான் பொய் சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? அப்படின்னா அந்த பிச்சைக்காரன் ராமு கிட்ட கஜானாக்கான சாவி இருக்குன்னு சொல்லு. ஆனா அப்படிப்பட்ட சாவி பூட்டை திறக்காமலே நல்ல சரக்கு கொடுக்குது. நாளைக்குள்ள அவனுடைய வீட்டை வாங்கலான்னு இருந்தேன். இப்போ அவனுடைய லோட்டாவை பறிச்சுக்குவேன். நேரா கேட்பீங்களா ஐயா? முட்டாள், பணத்தை கேட்டு வாங்கக்கூடாது, பறிச்சுதான் வாங்கணும். இதை கேட்டதும் தன்ராஜோட கண்கள்ல பேராசை தெரிய ஆரம்பிச்சது. கல்லு முனிமும் தலையாட்டி அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேட்டு தன்ராஜ் கல்லு முனிமை கூட்டிக்கிட்டு ராமுவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. இந்த முறை அவருடைய குரல் ரொம்ப இனிமையா இருந்தது. அவர் வரும்போது சில பழங்களையும் வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் அம்மாவோட உடல் நலத்தை பத்தி விசாரிச்சு ரொம்ப கவலைப்பட்ட மாதிரி காட்டிட்டாரு. போலாவுக்கு இதை பார்த்ததும் சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ராமு மறுபடியும் ரொம்ப அமைதியா நின்றுருந்தான். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப எச்சரிக்கையோட இருந்தான். சேட்டு மெல்ல மெல்ல விஷயத்த சுத்தி விளக்க ஆரம்பிச்சாரு. அவர் எளிமை அப்புறம் தானத்தை பத்தி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசினாரு. அப்பதான் ராமு உண்மையை சொல்லுவான்னு. ராமு கண்ணா, உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னு கேள்விப்பட்டேன். அதிர்ஷ்டமா? இல்லைங்க சேட்டையா, எல்லாம் அந்த கடவுளோட கருணை தான். அப்படியா? அப்போ அந்த கருணை லோட்டால தான் கிடைக்குதோ? இதை கேட்டதும் அப்படியே ராமு அதிர்ச்சி அடைஞ்சான். பாத்தீங்களா, முகம் எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு. உங்களோட முகம் கூட தான் நிறைய விஷயங்களை சொல்லுது. ஒழுங்கா சொல்லிடு, அந்த லோட்டா எங்க இருக்கு? அது எனக்கு கிடைச்ச சொத்து. கடங்காரங்கிட்ட எந்த சொத்தும் இருக்க கூடாது. கல்லு, வீட்டை சோதனை போடு. அதுக்குள்ள போலாவும் அம்மாவும் முன்னாடி வந்துட்டாங்க. இல்ல, எங்க வீட்டு மேல யாரும் கை வைக்க கூடாது. போதும், ரொம்ப அவமானங்களை நாங்க தாங்கிக்கிட்டோம். உழைச்சி என் கடனை தீர்ப்பேனே தவிர பயந்து போய் வாழ மாட்டேன். யாரும் என் வீட்டு பொருள் மேல கைய வைக்க கூடாது. தன்ராஜ் நின்னுட்டாரு. அப்புறம் ராமுவை நோக்கி பார்த்தாரு. இப்ப ராமுவோட கண்ணுல தைரியம் தெளிவா தெரிஞ்சது. இத பார்த்துட்டு தன்ராஜ் ஒரு அடி பின்னாடி விலகினாரு. சரி ராமு, ஆனா ஞாபகம் வச்சுக்க, இன்னும் இந்த விளையாட்டு முடியல. தன்ராஜ் கல்லு முனிமை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. ராத்திரி ராமு அந்த லோட்டாவை ரொம்ப பாதுகாப்பா ஒரு பழைய அரிசி பானைக்குள்ள மறைச்சு வச்சாரு. போலா காவல் காக்கணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சான். ஆனா இந்த வேலைக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது.
கவலைப்படாத ராமு, ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி திருட வந்தான்னு வச்சுக்கேன். ராமு சரின்னு சொல்லி தலைய அசைச்சான். அப்புறம் அங்கேருந்து போயிட்டான். போலா கையில கம்போட ரொம்ப கவனமா இருக்கிறதுக்கான முயற்சியை பண்ணான். ஆனா சின்ன சின்ன சத்தத்துக்கு கூட அதிர்ச்சி அடைஞ்சான். சில சமயம் மினுக்கிட்டான் பூச்சி சத்தத்தாலையும், சில சமயம் பூனையோட சலசலப்புனாலையும். கல்வி மொழியும் யாருக்கும் தெரியாம ராமுவோட வீட்டுக்கு பின்வாசல் வழியா உள்ள நுழைஞ்சான். முன்னாடி நடந்து வரும்போது அவனுடைய கால் தெரியாம ஒரு கயிறு மேல பட்டுடுச்சு. அத அவன் ஒரு பாம்புன்னு நினைச்சிட்டான். ஐயோ, செத்துட்டேன், என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கயிறு அவனுடைய கால்ல சுத்திக்கிச்சு. அப்புறம் அதனால அவன் கீழே விழுந்துட்டான். உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த போலா இந்த சத்தத்தை கேட்டுட்டு திடுதிடுப்புன்னு முழிச்சான். யார் அது? போலா சீக்கிரமா ரூமை நோக்கி ஓடினா. அப்புறம் ராமுவையும் எழுப்பி விட்டான். சீக்கிரமா எழுந்துரு, யாரோ திருடன் நுழைஞ்சிட்டான் போல இருக்கு. ராமு பயந்து போய் எழுந்தான். அப்புறம் போலாவை கூட்டிக்கிட்டு வெளிப்பக்கமா ஓடினான். ராமுவும் போலாவும் பின்வாசல் வழியா ஓடி வந்தாங்க. அங்க அவங்க பார்த்தாங்க. அப்பதான் கல்லு முனியும் தரையில விழுந்து கிடந்தான். அப்புறம் கயிறுனால பயங்கரமா சிக்கி கிடந்தான். கல்லு, நீயா? அதுவும் இங்கயா? நீ இங்க திருடுறதுக்கு தானே வந்த? கடைசியா கல்லு அந்த கயிறுல இருந்து தன்னைத்தானே விடுவிச்சுக்கிட்டான். அப்புறம் எழுந்து நின்னுக்கிட்டான். நான் ராத்திரி நடந்துட்டு போலான்னு தான் வந்தேன் இந்த பக்கம். அது சரி, அப்படியே எங்க வீட்டு செவுர குதிச்சு வந்துட்டீங்களோ? ஐயோ, அது வந்து நான் போயிடுங்க இருந்து. அதுக்கப்புறம் உனக்கு இங்க எதுவும் கிடைக்காது. சரி, நான் போயிடுறேன். நான் எதுவும் சும்மா தான் வந்தேன். மக்களும் ஏதாவது ஒரு விஷயத்த பெருசாக்கிடுறாங்களே. கல்லு ரொம்ப அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டான். ராமுவும் போலாவும் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவன் போறதையே பார்த்துக்கிட்டு நின்னாங்க. அப்புறம் இதோட அந்த இரவு முடிவடைஞ்சது. மறுநாள் காலையில கல்லு தன்ராஜை பார்க்க வந்தான். அப்புறம் ராத்திரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னான். அதை கேட்டதும் தன்ராஜுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. முட்டாள், ஒரு லோட்டாவை உன்னால கொண்டு வர முடியல. சேட்டையா, அங்க போலா இருந்தான். அவன் மனுஷன் கிடையாது, நடமாடும் ஒரு ஒம்பு. தன்ராஜ் சீக்கிரமா தன்னைத்தானே சமாளிச்சுக்கிட்டாரு. அவருக்கு புரிஞ்சிடுச்சு திருட்டு வேலைக்கு ஆகாதுன்னு. ஆனா தந்திரமா ஒர்க் அவுட் பண்ணலான்னு நினைச்சாரு. இப்ப கேளு, கிராமம் முழுக்க ஒரு விஷயம் பரவணும். ராமு மாய மந்திரம் பண்றான்னு மக்கள் பயப்படுவாங்க, கேள்வியே கேட்பாங்க. அப்புறம் அவனே லோட்டாவை கொண்டு வருவான். அடேங்கப்பா சேட்டையா, உங்க புத்தி பாம்பை விட ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. பேசுறத குறைச்சி பேசிட்டு வேலை அதிகமா செய். கல்லு சரின்னு சொல்லி தலையை அசைச்சான். அப்புறம் அங்கிருந்து போயிட்டான். தன்ராஜோட முகத்துல ஒரு தந்திரமான சிரிப்பு தெரிஞ்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த விஷயம் கிராமத்துல பரவுச்சு. கிராமத்தோட டீ கடையில மக்கள் கூட்டம் நின்னுட்டு இருந்தது. ராமு மாயத்தந்திரம் பண்றாங்கிற வதந்திய பத்தி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சூழல் கொஞ்சம் பதட்டமா இருந்தது. இதுக்கிடையில தன்ராஜ் அங்க வந்தாரு. அப்புறம் அவருக்கு பின்னாடியே கல்லுவும் வந்துட்டான். கிராமத்து ஜனங்களே, எனக்கு எல்லாருடைய பாதுகாப்பும் தேவை. ராமு வீட்டுல ஏதோ ஒரு அதிசயமான பொருள் மறைஞ்சிருக்கு. நான் என்னுடைய கண்ணால பார்த்தேன். தண்ணீர்ல சமையல் உருவாகுச்சு. இதுக்கிடையில ராமு போலா அம்மாவும் வந்தாங்க. அப்பதான் போலா முன்னாடி வந்து இடையில பேச ஆரம்பிச்சான். அப்போ நீ இதையும் பார்த்துருக்கணுமே. உணவு பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தது. ஏன் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சா? ராமு, உண்மை என்னப்பா? உண்மை என்னன்னா, அந்த கடவுள் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. அப்புறம் எல்லார் முன்னாடியும் காட்டில. ராமு போலாவை பார்த்துட்டு சரின்னு சொல்லி தலையசைச்சான். அப்படி இது வரோம்னா இதை சேவைக்காக தான் பயன்படுத்தணும், கேலி கூத்து பண்றதுக்கு இல்ல. போலா டீ கடை பாத்திரத்துல இருந்து அந்த லோட்டால தண்ணியை நிறைச்சான். ராமு அந்த லோட்டாவை எடுத்தான், கண்ணை மூடிக்கிட்டான். அப்புறம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்துல அந்த லோட்டால இருந்த தண்ணீர் அரிசி பறிக்கைகளா மாறுச்சு. இத பார்த்துட்டு அங்க இருந்த கிராமத்து ஜனங்கள்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க. அட, இது உண்மையிலேயே ஒரு பெரிய அற்புதம். சொன்னேன்ல, நம்ம ராமு மாய வித்தைகள் பண்ணலன்னு. அவன் சுத்தமான மனசுடையவன். தன்ராஜ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அவரோட மனசுல பேராசை இன்னும் அதிகமாயிடுச்சு. கூட்டத்தோட ஆச்சரியம் மெல்ல மெல்ல ராமு மேல மரியாதையா மாறத பார்த்ததும்
அவரால ஜீர்ணிச்சுக்க முடியல. திடீர்னு தன்ராஜ் ராமு கையில இருந்த அந்த லோட்டாவை பறிச்சுக்கிட்டாரு. இத பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு சக்தி ஏழை ஆளுகிட்ட இருக்கவே கூடாது. இத சரியான முறையில பாதுகாக்கிறவங்க கிட்ட தான் இது இருந்து ஆகணும். இந்த லோட்டா எனக்கு சொந்தமானது. நான் இதுகிட்ட தங்கத்தை கேட்கறேன், வைரத்தை கேட்கறேன், முத்துக்களை கேட்கறேன். லோட்டா அப்படியே அமைதியா இருந்தது. சேட்டு மறுபடியும் முயற்சி பண்ணாரு. இந்த முறை இன்னும் அதிகமான பேராசைகளோட. ஆனா பணம் காசு இடத்துல அந்த லோட்டால இருந்து கரும்பு சேறு வெளியே வந்து நேரா அவருடைய உடை மேலேயும் முகத்து மேலேயும் அடிச்சது. இத பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அடேங்கப்பா சேட்டையா, தங்கம் இல்ல, நேரா சேத்தவாரி பூசிருக்கு பாருங்க. சேட்டையா, மறுபடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. லோட்டா, எனக்கு புதையல கொடு. அந்த லோட்டால இருந்து சேறு வெளியே வந்து நேரா அவரோட முகத்துல அடிச்சது. இத பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் பார்த்து அதே சாது பாபா அந்த இடத்துக்கு வந்தாரு. பாபா, நீங்களா? ராமு பசியை தீக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான். அதனால அண்ணன் கிடைச்சது. இவன் பேராசையோட கேட்டான். அதனால தான் இப்படி நடந்தது. ஞாபகம் வச்சுக்க, கடவுள் கொடுக்கிற வரம் பேராசை நிறைஞ்சவங்க கிட்ட எப்பவும் நிலைக்காது. தன்ராஜ் வெக்கப்பட்டு குற்ற உணர்ச்சியோட தலை குனிஞ்சு நின்னாரு. ராமுவோட நோக்கம் எப்பவுமே நல்லதா தான் இருந்தது. ஆனாலும் நீங்க அவனுக்கு தவற இழைச்சிங்க. அதுக்கு பதிலா அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீங்க தள்ளுபடி பண்ணணும். சரி, இன்னிலிருந்து ராமுவோட கடன் தீர்ந்தது. கடவுள் உனக்கு நல்லதையே செய்யட்டும் கண்ணா. ஐயா, இப்போ இந்த லோட்டாவை நான் என்ன பண்றது? இது எனக்கு கஷ்டத்தையும் கொடுத்தது, துணையாகவும் நின்னது. கஷ்டத்தை கொடுத்தது லோட்டா இல்ல கண்ணா, பேராசை கொடுத்தது. இதை நீ உங்ககிட்ட வச்சுக்க. ஆனா உனக்காக மட்டும் இல்ல, எல்லாருக்காகவும். அப்படின்னா இந்த கிராமத்துல யாரும் பசி பட்டின்னு தூங்க மாட்டாங்க, எண்ணம் சுத்தமா இருக்கிற வரைக்கும். ராமு மட்டும் இல்லாம கிராமத்து ஜனங்களும் சரின்னு சொல்லி தலையசைச்சாங்க. அப்புறம் இதோட இந்த கதையும் இங்க முடிவடைஞ்சது.